ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டெல்லி சுல்தானேட் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து ரயில்வே என்டிபிசிக்கு இதுவே உங்களுக்கு இனஃப் தான். லாஸ்ட் மினிட்டில் படிக்கிறேன் அப்படின்னா இதை மட்டும்னாச்சும் படிச்சுட்டு போயிருக்கேன். சரிங்களா? ஓகே, இது பார்த்திங்க அப்படின்னா டெல்லி சுல்தானேட்டில் 5 டைனசிட்டி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸ்லேவ் டைனசிட்டி, கில்ஜி, துக்ளக்கு, சையது, லோடி. சரிங்களா? இது பார்த்திங்க அப்படின்னா 1206 1526 வரை ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதாவது என்னென்னா ஆஃப்டர் இந்த கிறிஸ்ட். சரிங்களா? இது கிறிஸ்ட் பிறகு இதில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லேவ் டைனசிட்டி இல்லைன்னா மம்லுக் டைனசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஆட்சி செஞ்சவர் வந்து குத்புதீன் ஐபாக். ஆக்சுவலாக இது வந்து முகமது கோரி அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சுருப்பாங்க. அவர் இறந்ததுக்கப்புறம் குத்புதீன் ஐபாக் வந்து டெல்லி சுல்தானேட்டை ஃபவுண்ட் பண்ணியிருப்பார். சரிங்களா? அதேமாரி குதுப் மினாரை இவர் கட்டியிருப்பார். ஆனால் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்க மாட்டார். அதை கம்ப்ளீட்டட் பை இல்துமிஸ் தான். சரிங்களா? அடுத்து ஸ்லேவ் டைனசிட்டியில் நம்ம இல்துமிஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆக்சுவலாக இல்துமிஸ் அடிமைகளின் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுவார். இவர் ஃபஸ்ட்டு சுல்தான் ரெகக்னைஸ்டு பை, அதாவது நம்ம இல்துமிஸ் பார்த்திங்க அப்படின்னா அடிமைகளின் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த இக்டா சிஸ்டம் அப்படின்றத நம்ம இந்தியாவிலே ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது நம்ம இல்துமிஸ் தான். சரிங்களா? இல்துமிஸ் அப்புறம் ரஸியா சுல்தானா, இவங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சரிங்களா? இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உமன் சுல்தானேட் அப்படின்னு சொல்லப்படுறது நம்ம ரஸியா சுல்தானா தான். இந்த ரஸியா சுல்தானா அப்படின்றவங்க வந்துட்டு நம்ம இல்துமிஸோட பொண்ணு. சரிங்களா? இவங்க 2 பேருமே ஸ்லேவ் டைனசிட்டி. அடுத்து கில்ஜியில் வந்து அலாவுதீன் கில்ஜி. சரிங்களா? அலாவுதீன் கில்ஜி டைனசிட்டியில் அலாவுதீன் கில்ஜி. இவர் பார்த்திங்க அப்படின்னா 1296 1316 வரை ஆட்சி செஞ்சுருப்பார். இவர் வந்து ஒரு சூப்பர் தான். இவர் வந்து என்னென்னா நல்லா ஆட்சி செஞ்சுருப்பார். மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ், சரிங்களா, பொருளாதார கட்டுப்பாடு, விலை நிர்ணயம், சந்தை ஒழுங்குபாடு, இதெல்லாமே சூப்பராக பண்ணியிருப்பார். அவரோட இராணுவ வலிமையை வச்சு பார்த்திங்க அப்படின்னா வந்து மங்கோலியர்களை தடுத்திருப்பார். அதேமாரி மேக்ஸிமம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பார். அந்த ஏரியாஸ் எல்லாமே டெல்லி சுல்தானேட்டை முடிஞ்சளவு வந்துட்டு பெரிய பரப்பளவில் நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பார். சரிங்களா? மிகப்பெரிய விரிவாக்கம் பண்ணியிருப்பார். யார் அப்படின்னா நம்ம கில்ஜி டைனசிட்டியில் இருக்க அலாவுதீன் கில்ஜி. இவரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து பார்க்க போகிறது துக்ளக் டைனசிட்டி. முகமது பின் துக்ளக் இவர் ஆண்டிருப்பார். இவர் பார்த்திங்க அப்படின்னா கேபிட்டல் டெல்லி, அதாவது என்னென்னா டெல்லி சுல்தானேட்டோட கேபிட்டல் டெல்லியிலேருந்து தௌலதாபாத்துக்கு மாற்றிருப்பார். இப்போ இருக்க மகாராஷ்டிராவுக்கு மாற்றிருப்பார். ஸோ வந்துட்டு என்னென்னா இதனால் ஃபெயில்டு பாலிசிஸ், அதே மாதிரி அதாவது என்ன அப்படின்னா வந்துட்டு மக்கள் வந்து இங்கேருந்து டெல்லியிலேருந்து அங்கே ஷிஃப்ட் ஆகவங்களாட்டியும் நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ வந்துட்டு பார்த்தா அப்படின்னா தோல்வியுற்ற படையெடுப்பு, மக்கள் துன்பம் அடைவாங்க, கொள்கை தோல்வி, அறிவாளி ஆனால் வந்து என்னென்னா ரொம்பவே நடைமுறையில் தோல்வியுற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது வரலாற்றில். சரிங்களா? இவர் நிறைய டேக்ஸும் விதிச்சிருப்பார். இவரோட இதில் அடுத்து ஃபெரோஸா துக்ளக். இந்த துக்ளக் வம்சத்துலேயே அடுத்து ஃபெரோஸா துக்ளக்கும் வந்து ஆண்டிருப்பார். இவர் வந்து இவர் வந்து நல்லபடியாக வந்துட்டு ஆட்சி செஞ்சுருப்பார். பில்ட் கேனல்ஸ், சரிங்களா, விவசாய வளர்ச்சி, கால்வாய்கள் மூலம் பாசன வசதி, சமூக நலன், வெல்ஃபேர் மெஷர்ஸ், கல்வி, மருத்துவம், ஏழைகளுக்கு உதவி செய்கிறது, இதெல்லாமே நல்லா பண்ணியிருப்பார். மசூதிலாம் கட்டியிருப்பார், புதிய நகரங்கள், இந்த மாதிரிலாம் நியூ சிட்டிஸ், மாஸ்க், இதெல்லாம். அடுத்து லோடி டைனசிட்டி. லோடியில் வந்து இப்ராஹிம் லோடி ஆண்டிருப்பார். இவர் தான் வந்து லாஸ்ட்டு டெல்லி சுல்தானேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இவரை பார்த்தீங்க அப்படின்னா பாபர் வந்து தோற்கடிச்சிருப்பார் 1526 ஃபஸ்ட்டு பானிபட். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் ஒன்று இருக்குது. சரிங்களா? இபின் பட்டுடா அப்படின்றவர் நம்ம சொன்னோம்ல எல்லாத்துலேயுமே தோல்வி உற்றவர் யார்? முகமது பின் துக்ளக். சரிங்களா? அவரோட அவைக்கு வந்து மொராக்கன் ட்ராவலர் யார் அப்படின்னா இபின் பட்டுடா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இவர் ரஹிலா அப்படின்ற ஒரு புக் எழுதியிருப்பார். இவர் வந்திருப்பார். சரிங்களா? அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முகமது பின் துக்ளக் அவையில் இபின் பட்டுடா ரஹிலா.